அடிக்கிறது, அண்டை வெட்டுறது, இந்த ரோடு தார் ரோடு போறாங்களே, பில்டிங் கல்லு மண்ணெல்லாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரியாது. நாங்க போயிட்டு அதுல வருவோமா வரமாட்டோமா, பேர் உட்காந்துருக்கும் போது கேமராமேனு கேமரா அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டைம் ஏன்டா போனோம் அப்படின்னு கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே போறான். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவனியாக சாப்பாடு விடுறதுக்குள்ள ஒரு பெரிய போர்க்கிழமை நடக்குது எங்க வீட்டுல. ஏன்னா காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடியறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா. இதுல காணுங்கானு சந்தில் நாங்கெல்லாம் அங்க போய் அலமாயிரம். அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல ஒரு குட்டி சந்து இருக்கு, அது உள்ள போயிட்டு கொயக்காவை உருட்டி விளாண்டு இருக்காங்க. ஷடவுன்ல இன்னைக்கு சிறப்பு ஷடவுன். எப்பவுமே எங்க ஊர்ல ஷடவுன் இருக்கும். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம், காலையில 1 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், இப்படி ஷடவுன் இருக்கும். இன்னைக்கு சிறப்பு ஷடவுன். ஏன்னா நீங்க வந்து ஏதாவது ஃபுல் டைம் ஏதாவது வேலை பார்க்கணும்னா பாத்துக்கலாம். அதனாலதான் சிறப்பு ஷடவுன் சொல்லி சொன்னேன். கரண்ட் இல்ல, அப்படியே உட்காந்து இருக்கிறோம். நைனா வந்தாரு காலையிலே, கொஞ்சம் மரத்தெல்லாம் வெட்டி விட்டு போனா அவரும் எங்கேயும் போயிருக்காரு. மாமியார் எங்க திருப்பதி போனாங்களாங்க. அவங்க போயிட்டு வர்ற வழியில செல்ல தொலைச்சிட்டாங்களாட்டு. தொலைச்சிட்டு இவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, செல்லு தண்ணி உள்ள வந்துச்சுமா அப்படின்னு இருக்காங்க. அவங்க தான் முத 3 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க. இப்பதான் செல்லு தொலைஞ்சிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு புது செல்லு வச்சிருக்கேன், அதை கொடுக்கலான்னு இருக்கேன் அவங்கள்ட்ட. செல்லு இல்லாம என்ன பண்ணுவாங்க? அப்புறம் நிறைய பேரு உங்களை தமிழ் ஷோல பார்த்தோம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன் சொல்லவே இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரியாது. நாங்க போயிட்டு அதுல வருவோமா வரமாட்டோமா, எல்லாருமே வந்துட முடியாது அப்படின்னு எல்லாருமே. இன்னும் சொல்ல போனா நாங்க போறோமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஒரு எப்படி சொல்றது, சொல்லிட்டாங்க. ஒரு 2.5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். என்னோட ஆசைலாம் அது இல்லைங்க, இவளோட ஒரு பெரிய ஆசைன்னு சொல்லலாம். என்னால முடிஞ்ச ஆசையெல்லாம் இவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணுங்கிறது எனக்கு ஒரு இது. சரி போலாம், திடீர்னு சொன்னாங்களா, இப்படியே போக மாட்டோம். வந்துச்சு, மழை வேற வர்ற மாதிரி இருந்தது. தடங்கல் பண்ணிட்டே தான் இருந்தாரு. 2.5 வருஷமா ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சது. போலாம், எதுவும் டாபிக் செட் ஆகல. அதுக்கப்புறம் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், என்னால போக. பிரெக்னன்ட் ஆயிட்டேன் இல்ல, 9 மாசம் பிரெக்னன்ட் ஆயிட்டா. 3 மாசம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தியா? அதுக்கு முன்னாடியே போன் அடிக்கிறாங்க. பிரெக்னன்ட் ஆயிருந்தா 3 மாசம் இருக்கும்போது நாங்க ராஜா கொட்டது பாருமா. 3 மாசம் இருக்கும்போது நாங்க வந்து ட்ரை பண்ணோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வர சொல்லிட்டாங்க. 3 மாசத்துல டிராவல் பண்ண கூடாது, அபார்ஷன் ஆயிடும் சொல்லிட்டு போகல. அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், கிடைக்கல. டாபிக் எதுவும் கிடைக்கல. அம்மா லவ் அந்த மாதிரிலாம் வந்தது. அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு டாபிக் சொன்னாங்க. அப்படின்னா பல வேலை செய்து குடும்பத்தை காப்பாடும் அவங்க உரிமைகளும் சொல்லிட்டு, சரி நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு டாப்பிங்க, அதனால போலான்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படியே இருங்க, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு, ஏன்னா இவருதான் விளையாட்டு காட்டணும், அதனால கண்டினியூ பண்றேன். இவங்களுக்கு சோறு ஊட்டணும்னா என்னோட எனர்ஜி ஃபுல்லா லாஸ் ஆகும். இது அப்படியே கண்டினியூ பண்றேன். டென்ஷன் ஆகாதீங்க, யாரும் பாதுகாப்பு பண்றேன். நீ இப்படிலாம் வாசப்பட்டு தான் உட்காந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டேங்க. நிறைய கமெண்ட்ல நிறைய பேர் சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் காட்டாதீங்கன்னு சொன்னாங்க போல இருக்கு. அதனால சரி ஸ்டாப் பண்ணு அப்படின்னா பெருசா நம்பிக்கை இல்ல. அந்த ஒரு முதல்ல ஒரு 5 வாட்டி வாங்குறாங்க, அதுக்கு மேல அப்படியே வேணும்னே துப்புறா வெளியில. அதான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்க மாட்டா. அந்த சோறு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 சோறு நாக்குலயே வாயில வச்சிருக்கவே மாட்டேங்கிறா. உங்க குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. என்ன அதாங்க என்ன விஷயம்னா, ரொம்ப நாளா கேட்டுட்டே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு போன் அடிச்ச உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இருங்க கொஞ்சம் ஹார்ஷா இருங்க, நேற்று தானே கொடுத்தீங்க, உடனே எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு. மாசனா அவர் கொஞ்சம் வேலை பிஸின்னு சொல்லிட்டாரு. சரி எப்படியும் கூட மாட்டாங்க, இப்ப எப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன் சாயங்காலம். மாமா நாளைக்கு நைட்டு போனேன், சும்மா வர வேலை இல்ல, இதே வேலையா இருப்பேனா, இல்ல நாளைக்கு சென்னை போய் வேண்டாம், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, கையில 1 ரூபா காசு கூட இல்ல, என்ன பண்ணு தெரியல. யோசிக்கணும். அம்மா கூட இப்ப வந்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோ கூட என்ன திடீர்னு அவங்கள காமிச்சிருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோல காட்டவே இல்ல, வராங்கன்னு சொன்னது மட்டும்தான் காட்டவே இல்ல. அப்புறம் அவங்களையும் திடீர்னு அவங்க ஈரோட்ல இருந்து கிளம்பி காலையில ஒரு வேலைக்கு போயிட்டு இங்க வந்தாங்க. இங்க வந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்தாங்க. நாங்க 10 மணிக்கு திரும்ப அங்க போனோம். அங்க இருந்து எத்தனை மணிக்கு மாமா? 10 மணிக்கு சென்னை பஸ் இங்க ஏறினாங்க. 10:30 கரெக்டா 10:30 ஏறி நைட்டு 2 மணியோ என்னமோ தெரியல கிளம்பாக்கம் போனோம். கிளம்பாக்கத்துல இருந்து விடிய காலம்பரை 4 மணிக்கு முன்னாடியே கோயம்பேடு போயிட்டோம். கோயம்பேடுல உட்காந்தோம், ஒரு 7 மணி வரைக்கும் உட்காந்தோம். 3 மணி நேரம் அங்க ஆல்ட்டு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு வேன் வந்ததா, அதுக்கு முன்னாடி விஷயம் தெரியல, இடம் வேலை எனக்கு தெரியாதா, ஆப்போசிட்ல கலெக்டர் ஆஃபீஸோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் பக்கத்துல, யூனியன் ஆஃபீஸ் பக்கத்துல நிக்க சொன்னாங்க. இன்னும் கூட்டு போனாங்க. போது அது ஒரு 1 மணி நேரம் பஸ் போச்சு. அங்க இருந்து ஒரு 3/4 மணி நேரம் பஸ் போச்சு குளிக்கிறதுக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பையன் பிள்ளைங்களை வாந்தி எடுக்கிறான். எனக்கு உண்மையா அந்த டைம் ஏன்டா போனோம் அப்படின்னு கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே போறான். என் பொண்ணு கத்துறா, என் பையன் ஒரு சைடு வாந்தி மேல வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்குலாம் ஏன் வந்தோடனே ஆயிடுச்சு. எங்க அம்மா தான் படாத பாடு போட்டுட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா எங்க மாமியார் இல்லைன்னா கண்டிப்பா ஷோ ஒன்றும் பண்ணிட முடியாது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஷோ. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, சாயங்காலம் 4:30 வரையும் ஷோ நடந்தது.
பொண்ணு கதறா, எனக்கு மனசு வேற கேட்கல. ஆனா பால் எல்லாம் கொடுத்து நல்லாதான் இருக்கா. எங்க இல்ல அந்த அட்மாஸ்பியர் ஒத்துக்கல, புதுசா இருக்கு இடம், கதறா. அந்த விளாக்லாம் இருக்கு, நான் போடுறேன் கண்டிப்பா பாருங்க. நல்லா இருக்குங்கிறத தாண்டி எவ்வளவு அவஸ்தை இங்க இருந்து அங்க போயிட்டு வர்றது. ஏன்னா இங்க இருந்து 350 கிலோமீட்டர். நாங்க நினைச்சிருக்கோம் அசால்ட்டா போயிட்டு வராங்கப்பா, ஈஸியா வந்துடுறாங்கப்பா இதுலன்னு. நாங்க மெயினா எங்களுக்கு வந்து அந்த இதுல போடுறது, நாங்க வந்து வீடியோல சப்போஸ் ப்ரோமோல எல்லாம் வந்தா, வீடியோல ஒரு சீன்லயாவது வந்தா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேங்க. என்ன நினைச்சோம்னா எல்லாருமே வீடியோல வருவாங்க, எல்லாரும் பேசுறதையும் போடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா உண்மை அது அப்படி கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. அதாவது ரிலேட்டடா யார் பேசுறாங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடா அப்படிங்கறத வச்சுதான் அவங்க போடுவாங்க. நான் என்னன்னா, நம்ம போறோம் ஃபர்ஸ்ட் டைம், என்ன எதுவும் தெரியாது, எடுத்து டப்பு டப்புன்னு நானும் போனா வந்தேன் பெருமை பத்திக்க வேணாம். பெருமை இல்ல, அது அசிங்கமா போடுவோம் சுத்தி. இங்க பசங்கள்ட்ட யாருக்குமே தெரியாது, எங்க ஏரியாவிலுமே யாருக்கும் தெரியாது நான் ஷோக்கு போனது. பசங்கள்ட்ட சொல்ல, ஒரே ஒரு பையன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா என் பையன் போய் வளர்ட்டான், ஷோக்கு போறோம் சொல்லிட்டே யாருக்கிட்டயுமே சொல்லல. நம்ம போயிட்டு வந்தா வெளியில சொல்லுவோம், இல்லன்னா விட்டுருவோம் அப்படின்னு தான் போனோம். ரிலேட்டடா நான் பேசணுங்க டாபிக்லாம் அந்த விளாக் போட்டிருக்கேன். அதான் சொல்லிட்டேம்மா நான். எனக்கு ஏத்த மாதிரியா இருந்ததுங்க. ஏன்னா நான் எல்லா வேலையும் பண்ணிருக்கேன், சாக்கடை செப்டி டேங்க். சரி நமக்கு டாபிக் சூப்பரா இருக்குது பேசுவோம் அப்படின்னா, அங்க போனா கொஞ்சம் படபடப்பா பதட்டமா பயமா தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்ம செல்லு முன்னாடி பேசிடுவோம், அங்க அவ்வளவு பேர் உட்காந்துருக்கும் போது கேமரா அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பேசிட்டோம், கிளம்பி வந்தோம். வந்து எத்தனை மணிக்கு அப்படியே அந்த ப்ரோமோ வந்து நாங்க போன அன்னைக்கு 2 ஷூட் இருந்தது. ஃபாரின் போயிட்டு வந்து அது முன்னாடி போட்டாங்க. ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எங்களோட டாபிக்கோட. இந்த ஷூட் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எங்களோட ஷூட் தான் எடுத்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அதுதான் வெளியில வந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த வாரமும் வருமோ வராதோ ஒரு மொக்கையா இருக்குமே. ஏன்னா எல்லாருமே ஃபீலிங்கா தான் பேசினாங்க. நம்ம என்ன வேலை இல்ல, இது எமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். குடும்பத்தை ஒரு ஆண் எப்படி காப்பாத்துறான், ஒரு பெண் சிங்கிள் பேரண்டிங் என்ன பண்றாங்க, எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க, என்னென்ன கஷ்டப்படுறாங்க. நல்லா இருந்தது, நல்ல ஷோ தான் எல்லாருக்கும். ஆனா பிடிக்கவே போன டைம் வெள்ளிக்கிழமை எல்லாம் ப்ரோமோ காலையிலே வந்துச்சு. இந்த டைம் வரலன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. போனே தான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறமே 10:30க்கு தான் கரெக்டா அந்த ப்ரோமோ போட்டாங்க. ப்ரோமோல ஒரு இடத்துலயாவது இருந்தாலும் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழா ஷோ பாக்குறவங்க தினேஷ் நீங்க தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல, அதனால சரி நம்மளே வீடியோவில் அந்த ப்ரோமோ போடுறோம், அப்படியே பாருங்க. ப்ரோமோ போடுறோம்னா இந்த வீடியோல அப்புறம் மறக்காம நாளைக்கு 12:30க்கு அந்த ஷோ பாருங்க. எங்களுக்காக ஜீ தமிழ்ல பார்த்தாலும் பாருங்க, போன்ல பார்த்தாலும் பாருங்க. போயிட்டு வந்தாங்க, ஒன்னும் பெருசா இதுக்கப்புறம் நாங்க அங்க போறது என்னமே இல்ல, எல்லாமே வீடியோ எடுத்தோம். அது நாளைக்கு வீடியோ போறோம், இதுக்கப்புறம் அப்லோட் பண்றோம். சண்டே அப்ளை பண்ணுறோம். ஏன்னா எனக்கு விருப்பமே இல்லைங்க இது ஒன்றும் நாங்கள் பெருசாக இது பண்ணணும்ல. போனோன்னு இவளோட விருப்பத்தை நிறைவேற்றினேன். அதே மாதிரி நிறைய விருப்பங்களுக்குள்ளாக்கி அதெல்லாம் ஒன்றுன்னா செய்யணும். வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சட்டப்பொருள்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த யூடியூப்ல அப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே வாசப்படியே விரியன்னு உட்காந்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் முடியல, கசன்னு எரியுது. தூரல் வர மாதிரி நைட்டு மழை வரல. இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய். கிட்டத்தட்ட 1 மாசமா நம்ம வீட்டில் முருங்கைக்காய். வீடியோவில் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம், அதை போய் இன்னும் பார்க்கலங்க, இனிமே தான் போய் பார்க்கணும். முருங்கைக்காய் சாம்பார், மீன் மேக்கர் பண்ணு. நாளைக்கு நீங்க கண்டிப்பா போன் வச்சிருந்தாலும் ஜி5 ஆப் ஏத்தி எங்களுக்காக டைம் இருந்தா பாருங்க, எங்களுக்காக உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஆமா.